அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை சஸ்பெண்ட் செய்வது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி கங்கா பூர்வலா, நீதிபதி மனோஜ் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடிய இந்த பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படுவதில்லை என்றும் அபராதம் மட்டுமே விதிக்கப்படுகின்றன என்றும் தனியார் பேருந்துகள் தொடர்ந்து அந்த அதிக கட்டணங்களை வசூலிப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீவிர சோதனைகளில் ஈடுபடுவதாகவும் பேருந்து நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. சோதனையை தீவிரப்படுத்தி நடவடிக்கை எடுக்கும்படி போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடிய பேருந்துகளுக்கு விதிக்கப்படக்கூடிய அபராதத்தை 50,000 ரூபாயாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடிய தனியார் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் பல வழக்குகளில் உத்தரவிட்டிருக்கிறது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். வெறும் அபராதம் விதிப்பதால் மட்டும் எந்த தீர்வும் ஏற்பட போவதில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க அடிக்கடி சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் தொடர் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய தனியார் பேருந்துகளின் உரிமத்தை சஸ்பெண்ட் செய்ய சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதால் அந்த உரிமங்களை சஸ்பெண்ட் செய்வது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.